தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியா முழுவதும் சாதிய ஏற்றத்தாழ்வு இருப்பதாக இயக்குநர் வெற்றிமாறன் கருத்து தெரிவித்துள்ளார். தன்னை விமர்சனம் செய்த இயக்குநர் பிரவீன்காந்தியின் சர்ச்சைக்குரிய பேச்சை பார்க்கவில்லை என்றும் பதிலளித்திருக்கிறார். சென்னையில் நடைபெற்ற திரைப்பட இசை வெளியீட்டு விழாவில் பேசிய இயக்குநர் பிரவீன்காந்தி, ரஞ்சித், வெற்றிமாறன் போன்றவர்களின் வளர்ச்சியால் தமிழ் சினிமா தளர்ச்சி அடைந்துவிட்டதாக கூறினார். சினிமாவில் சாதியை பற்றி பேசுபவர்களை ஒதுக்க வேண்டும் என்றும் பேசியிருந்தார். இந்நிலையில் நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த இயக்குநர் வெற்றிமாறன், இந்தியாவில் சாதிய ரீதியிலான அடக்குமுறையும் சமூக ஏற்றத்தாழ்வும் இல்லை என்பவர்கள் எங்கு வாழ்கிறார்கள் என்று தெரியவில்லை என்று கூறினார். சம்பளம் கொடுத்து வேலைக்கு நாம் செல்கிறோம். காப்புரிமை பிரச்சினை பல்வேறு தளங்களில் இருந்துதான் வருகிறது. காப்புரிமை பிரச்சினை பற்றிய கேள்விக்கு உருவாக்குபவர்களுக்கான உரிய உரிமையும் உரிய மரியாதையும் தேவைப்படுகிறது என்றும் பதிலளித்தார். குறிப்பா வெற்றிமாறனோட பிரவீன்காந்தி டைரக்டர் காந்தி அவர் பேசியிருக்காங்க. அவங்களை குறிப்பிட்டு பேசியிருக்காங்க. ஓகே, நான் பார்க்குறேன். வளர்ச்சி இருக்கு, தமிழ் படம் வந்து தளர்ச்சி ஆயிட்டு, நீங்க வளர்ச்சியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் பார்க்கல. கடந்து வந்துட்டாங்க மக்கள். இன்னும் அதை வைத்தே படம் எடுத்து இன்னும் மக்களை புண்படும் செய்கிறாரா வெற்றிமாறன்? என்ன எனக்கு இது எப்படி பதில் சொல்லணும்னு தெரியல. ஆனா வந்து இந்தியாவில் சாதிய ரீதியான ஒடுக்குமுறை இன்னைக்கு இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க, அல்லது சமூக ஏற்றத்தாழ்வு இல்லை அப்படின்னு இன்னைக்கு ஒருத்தர் சொல்றாங்கன்னா அவங்க எங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அப்ப இருக்கா தமிழகத்துல? இந்தியா முழுக்க இருக்கு. தமிழகத்துல இருக்குதாங்க, நிறைய சம்பவங்கள் இருக்கு. இல்லை இன்னும் அது சாதிய கொடுமைகள் இருந்துட்டு தானே இருக்கு, ஏற்றத்தாழ்வுகள் இருந்துட்டு தானே இருக்கு, இல்லாம இல்லைல்ல.